ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்சாலையில் டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 400 ஏக்கரில் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள புதிய கார் தொழிற்சாலையின் மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு. தேர்தல் பத்திரங்களுக்காக பணம் பெற்ற புகாரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. ஜனாதிகார சங்கர்ஷா பரிஷத் அமைப்பின் துணைத் தலைவர் ஆதர்ஷ் தாக்கல் செய்த வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் அதிரடி. நில பரிமாற்ற வழக்கில் மத்திய அமைச்சர் குமாரசாமியிடம் லோக் ஆயுக்தா போலீசார் விசாரணை. நேரில் ஆஜராகி போலீசார் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார் குமாரசாமி. பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணியாற்றி வருகிறார். சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பாராட்டு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு பிரச்சனையே அல்ல என மதுரை திருமங்கலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு பேச்சு. தேர்தல் நேரத்தில் மக்களின் தேவையை அறிந்து அதிமுக உதவி செய்யும் எனவும் உறுதி. சீன எல்லையில் இந்திய ராணுவத்தின் பீரங்கி பிரிவு நவீனமயமாக்கப்பட்டிருப்பதாக லெப்டினன்ட் ஜெனரல் ஆகாஷ் குமார் தகவல். தேசிய பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கருத்து. தமிழக அரசு 2021-23 ஆண்டு வரை 45,800 மின் மாற்றிகளை கொள்முதல் செய்ததில் 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் புகார். சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தல். கருத்தியல் ரீதியாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு சண்டையிடுவதால் எந்த பலனும் கிடைக்காது என பாஜக நிர்வாகி வினோஜ் பி. செல்வத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டிப்பு. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பதிவிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். சபாநாயகர் பதவிக்கான மாண்பை அப்பாவு தொலைத்துவிட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அரசியல் பேசி அப்பாவு இன்று நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறார் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.